இன்னைக்கு ஐயா பண்ற விஷயங்கிறது இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய சாதனை. விவசாயிகளை ஒன்று சேர்க்கறது அப்படிங்கிறது முடியவே முடியாத விஷயம். ஐயாவுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துடலாம். இங்க ஒரு வெறும் 8 வயசு குழந்தைய பார்க்குறேன் நான். ஒரு சைபர் தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. துள்ளி குதிச்சு ஓடியாடுறாங்க. ஒன்றையும் பார்த்து என்னோட அப்பா இப்போ இல்லை, ஐயாவை பார்த்த மாதிரியே இருப்புறாங்க. என்னோட அப்பா அம்மாவுக்கு என்னோட கிராமத்தில் ஆள் உயர செலவு வச்சிருக்கிறோம். இங்கே நின்று கூப்பிட்டா அந்த கடைசியில் 4 வயது 10 வயதுக்கு அண்ணன் இருக்கிற ஆளுங்க என்னன்னு திரும்பி பார்ப்பாங்க. அந்த சவுண்டை இங்கே மீண்டும் பார்க்குறேன் நான். அது ஒரு விவசாயத்தின் மேலே காதல் இருக்கவங்களுக்கு தான் அதை புரிஞ்சுக்க முடியும். இப்போ நாம் எல்லாம் ஐயா கிட்ட வந்திருக்கிறது காரணம் நாம் எல்லாரும் என்ன விவசாயத்தில் ஜெயிச்சிட்டோமா? இல்லை. அப்போ ஜெயிக்கணும், அந்த நோக்கம் இருக்குது நமக்கு. ஐயா நிறைய நல்ல விஷயங்களை ஒன்றையும் ரிசர்ச் பண்ணி, ஒரு வாழைன்னா அதில் பல வகையான வாழையை போட்டு எது நல்லா வருது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பப்பாளின்னா அந்த பப்பாளி எது நல்லா வந்திருக்கோ அதை அதிகமாக பயிர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு செடியிலையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதன் பிறகு அதை நம்ம பகுதிக்கு எது சிறந்தது. நான் கூட சொன்னேன், இங்கே இந்த மண் ரொம்ப நாளாக பயன்படாத, அதாவது தரிசலாக இருந்தது, இப்போ புதுசாக போடும்போது அது நல்லா இருக்கும். எங்க பகுதியில் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, உங்க பகுதியில் வேணா ட்ரையல் போட்டு பார்ப்போம் அப்படின்னாங்க. எவ்வளவு யதார்த்தம். ஒரு பொருளை உற்பத்தி பண்றதை சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறது இன்னைக்கு கார்பரேட் கம்பெனிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பன்னாட்டு கம்பெனிகளில் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் வேலை பார்த்துட்டு அந்த வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு விவசாயத்துக்கு வந்துட்டேன். இன்னைக்கு விவசாயத்தில் நாம படுற கஷ்டம் இருக்கு பாருங்க, அது சொல்லி மாளாது. அவ்வளவு துயரங்கள் இருக்கு. யாராவது 5 வருஷம் தொடர்ந்து லாபம் எடுத்த விவசாயிங்க இருக்கீங்களா? வருஷம் தொடர்ந்து நான் லாபம் தான் சம்பாதிச்சிருக்கிறேன், என்னோட பேங்க் பேலன்ஸ்ல வருஷம் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு யாருக்காவது இருக்கா? ஆனா நமக்கு மருந்து விற்கிறவன், நமக்கு பூச்சி மருந்து வித்தவன், அவன் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. டிராக்டருக்கு டீசல் வித்தவன் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. விதநெல் வித்தவன் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நமக்கு விவசாய கருவிகள் வித்தவன் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ யார் மேல தவறு? அப்போ நாம கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறோங்கிறது தான் உண்மை. என்னோட அப்பா காலத்துல அவர் வச்சிருந்த குறைவான நிலத்தை அதிக நிலமா வாங்கினாரு. அப்போ லாபம் இருந்துச்சு, வாங்கினாரு. இன்னைக்கு நாம விற்காம இருந்தா அதுவே பெருசு. நம்ம ஆள் மட்டும் ஒரு 5 வருஷத்துக்கு எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க? இந்தியாவில் 4,00,000 பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. யாரு? விவசாயிகள். ஏன் சாவணும்? நம்ம ஆளுக்கு கொஞ்சம் மான ரோஷம் ஜாஸ்தி. அந்த நிலத்தை வித்திருந்தா வாங்கின கடனை கட்டியிருக்கலாம், அது செய்ய மாட்டான். தண்ணி இல்லைன்னொன்னே காஞ்சி போயிட்டுனோன்னே இவனு சேர்ந்து சாவுறான். அப்போ இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும்னா நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும். இந்த வயசுல ஐயா இவ்வளவு ஆர்வமா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு நேத்தான் பேசினேன் நான். இல்லை, நான் உடனே வந்தாகணும், இதை பார்த்தாகணும். எப்படியாவது நம்ம விவசாயிகள் ஒரு லாபகரமா சம்பாதிச்சிட மாட்டாங்களா? மீண்டும் நம்ம சோழர்கள் காலத்துல, பாண்டியர் காலத்துல இருந்த மாதிரி நம்ம விவசாயிகள் ஒரு செல்வ வளத்தோட இருந்துட மாட்டாங்களான்னு ஒரு ஆசை. அப்போ நாம கிட்ட இருக்கிற அந்த சின்ன விஷயங்களை கூட்டா இன்னைக்கு ஐயா பண்ற விஷயங்கிறது இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய சாதனை. விவசாயிகளை ஒன்று சேர்க்கறது அப்படிங்கிறது முடியவே முடியாத விஷயம். ஏன்னா நம்ம எப்படியெல்லாம் பிரிஞ்சிருக்கிறோம். துண்டு பல கலர் துண்டு போட்டுக்கிறோம், அது கட்சி துண்டா மாறிடுது. அந்த கட்சி தலைமை சொன்னிச்சுன்னா அங்கே எதுவுமே இல்லை, அது ரைட் எல்லாம் ஆமாசாமி போட்டுருவோம். எதிர்கட்சி ஒரு பக்கம் நினைச்சுன்னா அது ஆமாசாமி போட்டு போயிடுவோம். அப்போ நம்ம கட்சியா பிரிஞ்சு கிடக்கிறோம். கையில் நிறைய கயிறு கட்டியிருப்போம், அங்கே ஜாதியா பிரிஞ்சிடுறோம். இதை விட்டு அதை தாண்டி போனுச்சுன்னா மொழியா பிரிஞ்சிடறோம். இது தெலுங்கு விவசாயி, இது கன்னட விவசாயி, இது தமிழ் விவசாயி. அத்தனை விவசாயிங்க இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒரு பெங்காலி பேசுகிற விவசாயி வரலன்னா நமக்கெல்லாம் இன்னைக்கு விவசாயம் கிடையாது. நிறைய பகுதிகளில் இன்னைக்கு எங்கேருந்து வர்றாங்க? வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இன்னைக்கு வேலைக்கு வர்றாங்க ஆட்கள். அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு நாம கூட்டா சேர்ந்து பேசும்போது கிடைக்கும். இதுதான் கார்பரேட்ல பண்றாங்க. கார்பரேட்ல மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கும், தனி மனிதன் அங்கே முடிவு எடுக்கிறது இல்லை.
அந்த மேனேஜ்மெண்ட்ல எல்லா பிரச்சனையும் ஒன்று சேர்ந்து பேசுவாங்க, இத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு. அவங்க பேசும்போது அதுக்குள்ள தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வை உடனே அப்ளை பண்ண மாட்டாங்க. முதல்ல ஒரு சின்ன விஷயமா செஞ்சு பார்ப்பாங்க, அது சரியா இருக்குன்னா அப்புறம் எங்க பார்த்தாலும் அதை கொடுங்க, அதை பண்ணுங்கம்பாங்க. அதை தான் ஐயா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஐயா பேசும்போதெல்லாம் உடம்பெல்லாம் செலுத்து போச்சு. அரசாங்கம் விடியா அது கடந்துட்டு போதியா, நம்ம என்ன செய்வோம், இன்னொரு அரசாங்கத்தை உருவாக்குற அளவு அரசாங்கம் செய்யறதை நம்ம இங்க செய்வோம் அப்படின்னாங்க. இந்த வயதுல அதனாலதான் ஐயாவுக்கு 8 வயசுன்னு நான் சொன்னேன். ஏன்னா இளம் கன்று பயம் அறியாது, அது வந்து துள்ளி குதிச்சு ஓடும், அந்த மாதிரி தான் ஓடுறாங்க. ஒன்னொன்னு கொண்டா பார்த்துருவோம், என்ன நடக்குதுன்னு செஞ்சு பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஒன்று சொல்லி நிறைவு பண்றேன். இன்னைக்கு இங்க வந்து ஒரு விதை வந்து விதைக்கப்பட்டிருக்கு. இந்த விதை நாளைக்கு வந்து விருட்சமாகி அது பல ஆயிரக்கணக்கான விதைகளை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஐயா பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பயிற்சி முற்றிலும் இலவசமாக கொடுக்குறாங்க. இலவசம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அதில் குவாலிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டதோடு நிப்பாட்டக்கூடாது. நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற விவசாயிகளுக்கும் இதை நாம் சொல்லணும், சொல்லி அவங்களையும் லாபகரமாக மாற்றணும். அது செய்வீங்களா? நன்றி நன்றி நன்றி, வணக்கம் ஐயா.